ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் மேடையில ஏறி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா எப்படி நீங்க அவனை நம்புறீங்கன்னு கேக்குறாரு. விஜய் சாரை நான் ப்ரெடிக்ட் பண்ண தவறிட்டேன். ஏன்னா 5 மாசம் நான் கூடவே இருந்தேன். அப்படி நான் பார்க்காத எதை இந்த மக்கள் 2 மணி நேரத்துல தியேட்டர்ல படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. யோ கூடவே இருந்தையா அவன் ஒன்னும் தெரியல, நீ எங்க அங்கே இருந்து பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறார். இது வரைக்கும் யாரோட இன்டர்வியூ பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணதில்ல. தயவு செய்து இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களுடைய அந்த நேர்காணல, பாண்டே கொஞ்சம் ரசமத்தனமான ஆளா இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் நல்லா பேசியிருக்காரு வினோத். இந்த நேர்காணல கொஞ்சம் பாத்தீங்கன்னா தாவேக்காரங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டர்ல மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புறேன். மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவாரு. அவங்க எமோஷ்னலா ஆகி அவங்க நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை அவங்கள ஆள்றவங்க கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.